ஏற்றிக்கொண்டு கிளம்ப தயாரானார். 1. அதிகாலை கோலம். தெருவின் முனையில் சிறுமி நிலா தன் பாட்டியுடன் சேர்ந்து வாசலில் சாணம் தெளித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு தூக்கம் இன்னும் கண்ணை சுழற்றியது. பாட்டி, இந்த குளிரில் எதுக்கு இவ்வளவு பெரிய கோலம் போடணும் என்று கேட்டாள் நிலா. இது வெறும் கோலமில்ல கண்ண, இது நாம பூமி தாய்க்கு செய்யற அலங்காரம். இந்த குளிரிலும் ஊழ் மக்கள் ஒன்னா சேர்ந்து பஜனை பாடி வரும்போது அவங்க மனசு இந்த கோலத்தை பார்த்தா சந்தோஷப்படும் என்றார் பாட்டி. 2. அந்த பழைய ஆலமரம். ஊரின் நடுவே இருந்த அந்த பெரிய ஆலமரத்தடியில் இளைஞர்கள் சிலர் நெருப்பு மூட்டி குளிர்காய்ந்து அமர்ந்திருந்தனர். அவர்கள் அனைவரும் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தார்கள். பஜனை பாடல்கள் ஒலிக்க அந்த இடமே ஒரு தெய்வீக அமைதியில் இருந்தது. அப்போது அங்கிருந்த சிறுவன் அன்பு ஒரு பழைய மண்பானையில் சூடான சுக்கு காப்பியை அனைவருக்கும் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த சுடச்சுட காப்பியும் அதிகாலை குளிரும் கொடுத்த சுகமே தனி. 3. ஒரு எதிர்பாராத திருப்பம். திடீரென ஊர் எல்லையிலிருந்த முனியாண்டி மாமா ஓடி வந்தார். யாராவது சீக்கிரம் வாங்க, நம்ம ஊர் வாய்க்கால் வரப்புல ஒரு புள்ளிமான் குட்டி பனியில நனைஞ்சு நடுங்கிக்கிட்டு இருக்கு என்றார் மாமா. பஜனை பாடிக்கொண்டிருந்த இளைஞர்களும் பெரியசாமி தாத்தாவும் உடனே அங்கே ஓடினார்கள். மான்குட்டி குளிரால் நகர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. நிலாவின் பாட்டி ஓடி வந்து தான் கோலம் போட வைத்திருந்த ஒரு பழைய போர்வையை எடுத்து கொடுத்தார். 4. அன்பால் மலர்ந்த காலை. அனைவரும் சேர்ந்து அந்த மான்குட்டியை தூக்கி வந்து நெருப்பு மூட்டியிருந்த இடத்திற்கு அருகில் வைத்தார்கள். அதற்கு சூடான பால் கொடுத்தார்கள். சிறிது நேரத்தில் வெயில் எட்டி பார்க்க மான்குட்டி மெல்ல எழுந்து நின்றது. அது துள்ளி ஓடியபோது ஊர் மக்கள் முகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. முடிவு. மார்கழி மாதம் என்பது வெறும் குளிர் மட்டுமல்ல, அது ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஒரு அழகான காலம் என்பதை அந்த கிராமம் மீண்டும் ஒரு முறை நிரூபித்தது.